மாசி அமாவாசை மற்றும் சூரிய கிரகணம் சேர்ந்து வரும் இந்த ஆபத்தான நாளில் காகத்திற்கு உணவு வைக்கும் போது இந்த ஒரு தப்பை மட்டும் செய்யாதீர்கள். மகா சிவராத்திரி முடிந்து வரும் இந்த மாசி மாத அமாவாசை நாள் சூரிய கிரகணத்துடன் சேர்த்து வருவதால் இதனுடைய சக்தி 21 மடங்காக இருக்கும். பொதுவாக அமாவாசை தினத்தன்று நம் முன்னோர்களுக்கு உணவு வைத்து படைப்போம். நம் முன்னோர்களாக நாம் நினைத்து உணவு வைப்பது காக்கைக்கு. வரக்கூடிய அமாவாசை மிகவும் ஆபத்தான நாளாக இருக்கும். அதனால் காக்கைக்கு உணவு வைக்கும் போது மிக கவனத்தோடு இருப்பது நல்லது. இந்த உணவுகளை எல்லாம் கண்டிப்பாக வைக்கவே கூடாது காக்கைக்கு. அது என்னவென்று தெரிந்து கொள்ள எங்களின் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து ஓம் முருகா என்று கூறி முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு எப்போதும் பித்திருக்களுக்கு பூஜை செய்த பின்புதான் காக்கைக்கு அந்த உணவை வைக்க வேண்டும். உணவை நீங்கள் முதலில் எடுத்து சாப்பிடக் கூடாது. முக்கியமாக எச்சில் செய்த உணவுகளை காக்கைக்கு வைக்கவே கூடாது. எந்த உணவு வைத்தாலும் அதில் சிறிது அளவு எள்ளு கலந்து வைத்தால் மிகவும் நல்லது. உங்களின் முன்னோர்கள் சாபம் மற்றும் 7.5 சனி எது இருந்தாலும் இதன் மூலம் அது சரியாகும்.